ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும். நன்மை விளைக்கும் செம்மொழியான தமிழ் மொழியில் இந்த காசர்கோடு மண்ணிலிருந்து என்னால் பேச முடிந்ததை நினைத்து நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என்னை போன்ற மாணாக்கருக்கும் எனது சிரம் தாழ்ந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நான் பேசப்போகும் தலைப்பு தீபாவளி. பார் போற்றும் பண்டிகை திருநாள், தீபங்களேற்றும் தீபாவளி திருநாள், இருளை அகற்றி இன்பத்தை அள்ளித்தரும் நன்னாள், ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் திருநாள் இந்த தீபாவளி திருநாள். தீபாவளி திருநாள் இந்திய மக்களின் மிக முக்கியமான திருநாளாகும். யாதும் ஊரே யாவரும் கேளர் என்னும் பரிகளுக்கு ஏற்ப மொழி இனம் மதம் கடந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் கொண்டாடும் மகத்தான பண்டிகை தீபாவளி ஆகும். தீபாவளி கொண்டாடுவதற்கு சில காரணங்களும் புராண கதைகளும் இருக்கிறது. அவற்று சில நரகாசுரன் என்னும் அசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாளே தீபாவளி என்றால் கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் ஸ்ரீராமர் ராவணனை அழித்து வனவாசத்தை முடித்து அயோத்தி திரும்பியதை தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் என்ற கருத்தும் உண்டு. தீபாவளி என்று அதிகாலையில் உடலில் எண்ணெய் வைத்து குளித்து புதிய ஆடைகள் அணிந்து தீபங்கள் ஏற்றி வாசலில் வண்ணக்கோலமிட்டு இனிப்புகள் பலகாரங்கள் செய்து லட்சுமி தேவியை பூஜிப்பர். தண்ணீரில் கங்கையும் எண்ணெயில் லட்சுமியும் அரப்பில் சரஸ்வதியும் குடியிருப்பதாக முன்னோர்களின் நம்பிக்கை. பல பண்டிகைகள் வருடம் முழுதும் வந்தாலும் தீபாவளி என்றாலே தனி சிறப்பும் உண்டு. வாழ்வில் தீமைகளை அகற்றி நன்மைகளை வரவேற்கும் ஒரு அற்புதமான பண்டிகை தீபாவளி. தீபாவளி என்றால் இனிப்பு புத்தாடை போன்று பட்டாசு முக்கியமானது ஒன்று. பட்டாசு என்றால் தீபாவளி, தீபாவளி என்றால் பட்டாசு என்று கூறலாம். பல வகையான பட்டாசு செய்வதையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டு சிவகாசி என்னும் ஊரில் உள்ள மக்கள் உள்ளனர். அவர்களின் தியாகமே நாம் அனைவரும் பிடித்து மகிழும் அனைத்து பட்டாசுகளிலும் ஒளிகின்றது. நாம் ஒரு நாள் சந்தோஷத்திற்காக அவர்கள் ஒரு வருடம் பாடுபடுகிறார்கள். இனற்றி கொன்றாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற குரலுக்கேற்ப நாம் அவர்களை நினைவு கூற வேண்டும். தீபாவளி அன்று தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் போன்ற சில கிராமங்களில் பறவைகள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து வரும் பறவைகளுக்காக பல வருடங்களாக பட்டாசு வெடிக்காமல் அமைதியான முறைகளிலும் கொண்டாடுகிறார்கள். எனவே மாணாக்கராகிய நாம் வருங்கால நாட்களில் நம்மால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்கள் செய்து